வணக்கம் மகளே, வெல்கம் டு ட்ரெண்டிங் குரல் சேனல். இந்த வீடியோல சமீபத்துல வந்த சூர்யா சாரோட ரெட்ரோ மூவி. இந்த மூவி உண்மையாவே எப்படி இருக்கு? உண்மையாவே இது சூர்யாக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்கா அமையுமா? சூர்யா ஃபேன்ஸை தவிர்த்து சினிமா லவர்ஸுக்கும் இந்த மூவியை பிடிக்குமா அப்படின்றதான் தெளிவா பார்க்க போறோம். டே யாரா நீ கோமாளி, படம் வந்து 3 நாள் ஆச்சுடா, இப்போ வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன். ரைட்டு, ஷோ ஓட்டிடலாமா? இந்த ரெட்ரோ மூவிக்கு மிக்ஸ்டாவும் எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலே சொல்லிடுறேங்க, படம் நல்லா இருக்கு. பட் நெகட்டிவா சொல்றதுக்கு படத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்குன்னு படமே நெகட்டிவா இருக்கு, இது சூர்யாக்கு கம்பேக்லாம் கிடையாது, கோ பேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம இந்த கார்த்திக் சுப்ராஜோட மூவிஸ்லாம் பார்த்து இவரோட படம்லாம் இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம். அதே ஃபார்முலாவை தான் இந்த மூவிக்கும் இறக்கிருக்காரு. தலைவனோட மூவில இந்த ஆக்ஷன்லாம் தூக்கலா இருக்கும். இந்த மூவிலையும் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல, எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒரு ஆக்ஷனையும் மனுஷன் செதுக்கி வச்சிருக்காரு. ஒரு பையன் சின்ன வயசுலயே இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சண்டை செய்யறதையே சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பையனுக்கு சிரிக்கவே வரமாட்டேங்குது. ஏன் அவனுக்கு சிரிக்கவே வரல? எதுக்கு சண்டை போட பிடிச்சிருக்கு? எப்போ சிரிக்கிறான், இந்த காரணத்துக்கு சிரிக்கிறான்றது தான் இந்த மூவில பக்காவா வச்சிருப்பாங்க. ஸ்பாய்லர் பண்ணாம சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லயும் மூவியோட எண்டிங்லயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லாவே ஒர்க்கா இருந்துச்சு. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மூவின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டோரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த ரெட்ரோ மூவிலையும் இருக்கு. அதே மாதிரி இந்த மூவில அந்த கனெக்டிங் டாட்ஸ், இந்த ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓ இதுதான் அந்த ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி பெருசா சர்ப்ரைஸா இல்ல. அதே மாதிரி இந்த கன்னிமா பாட்டு போடும்போது ஆட்டம் போடலான்னு ஸ்கிரீன் பக்கத்துல போகும்போது டக்குன்னு கதை ஸ்டார்ட் ஆயிடுது. அங்க இருந்து டக்குன்னு பாட்டை ஓட்டுறானுங்க. பாட்டும் கதையும் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று சேர்ந்து அதுவே 15 நிமிஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டுல டான்ஸ் ஆடும்போது கூட தலைவன் உம்முனே தாங்க இருப்பான், கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டான். ஆனா நம்ம போக்கஸ்லாம் குமுதான்ற மாதிரி நம்ம போக்கஸ் எல்லாமே பூஜா ஹெஜ்ஜே மேலதான். அந்த சாரியை கட்டிட்டு என்னம்மா ஆடுறாங்கப்பா. இந்த சூர்யா அந்த மூவில சிரிக்கவே மாட்டாப்ல, ஆனா ஒரு கட்டத்துல மனுஷன் சிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாப்ல பாருங்க. அதெல்லாம் உண்மையாவே பாக்குறதுக்கு ரசிக்கும்படி நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கான ரெஃபரன்ஸும் அங்கங்க இருக்கு. சூர்யா ஃபேன்ஸுக்கு உண்மையாவே இந்த மூவி ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹீரோயிசம், ஒரு நல்ல ஹீரோ எலவேஷன் மூவி பார்த்த அந்த ஒரு ஃபீலை இந்த ஒரு ரெட்ரோ மூவி எனக்கு கொடுத்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்துல இருக்கு. இந்த மூவி ஒரு நல்ல கம்பேக்கா சூர்யா சாருக்கு இருக்கும். இந்த 2025லயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி பார்த்த ஃபீலை இந்த ரெட்ரோ மூவி கொடுத்துச்சு. அப்பா ரோல்ல ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட ரோல்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா எல்லா மூவிஸ்க்கும் பயங்கரமா எஃபோர்ட் போடுவாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த மூவிக்கும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஒன் மேன் ஷோவா இந்த மூவியை மொத்தமாவே தாங்குறதே அவர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னதான் பேட்சா இருந்தாலும் உண்மையாவே செம்மையா போயிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல இப்படிதான் மூவி முடிய போகுதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அப்படி முடிக்காம இந்த கனெக்டிங் டாட்ஸ், இதுக்கு முன்னாடி தலைவன் கார்த்திக் சுப்ராஜோட ஜெகமே தந்திரம், XX மூவியெல்லாம் கலந்த ஒரு கலவையா கிளைமேக்ஸை கொடுத்துருந்தாரு. அதுவுமே இந்த கிளைமேக்ஸ்ல இருக்க ட்விஸ்ட், இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா மூவியோட கிளைமேக்ஸ்ல எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தவனுங்க பின்னாடி இருந்தவனுங்க எல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தானுங்க. பட் இதுதான் அந்த மூவிக்கான சரியான கிளைமேக்ஸா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் இந்த ரெட்ரோ மூவியை பத்தின என்னோட கருத்துக்கள். நீங்க ரெட்ரோ மூவி பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வரட்டாமாமே.